கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. கிளை நறுக்கி கலை பிடுங்கி கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்தீர். கிளை நறுக்கி கலை பிடுங்கி கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்வீர். உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. ஜெபம் பண்ண கடவோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணிகளைப் போல கருத்தாய் பாதுகாத்து கொண்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே, எங்களுக்கு நல்ல ஜீவன் சுகம் பலத்தை கொடுத்து ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனையோ விதமான சூழ்நிலையின் மத்தியிலும் எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து தகப்பனே, எல்லா விதமான சூழ்நிலையை நாங்கள் ஜெயமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் உதவி செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உலகத்திலே பரவி கொண்டிருக்கிற கொள்ளை நோய்கள் எங்களை பாதுகாத்து கொண்டீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலவிதமான ஆபத்துக்களிலிருந்து எங்களை பாதுகாத்து கொண்டீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எடுத்து செய்கிற பணிகளை ஆசீர்வதித்தீர், தொழில்களை ஆசீர்வதித்து கையில் வருகிற வருமானங்கள் எல்லாவற்றையும் நீர் பெருகச் செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனை கொடுத்த எல்லா நல்ல ஆசீர்வாதங்களுக்காக உம்முடைய சமூகத்திலே வந்து நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். தகப்பனை மத்தியிலே நீர் பிரசன்னமாக கடந்து வருவீராக. என் நாமத்தினாலே 1-2 பேராய் கூடி வரும் பொழுது உங்கள் மத்தியில் கடந்து வருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கீங்க தகப்பனே. அந்த வார்த்தையின்படி இந்த நாளிலும் இப்படியே பாதபடியிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னமாக கடந்து வருவீராக. உடைய சமூகத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஏறெடுக்கிற எல்லா விதமான நன்றி பலிகளையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பீராக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே தகப்பனே. அப்பா, இந்த உலகத்திலும் பலவிதமான பாடுகளின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் நிந்தைகளின் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தராமே இந்த வசனத்தின் மூலமாக நீ தேற்றுகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வசனத்தின்படி உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் கர்த்தர் நீர் பேசுவீராக. இந்த ஆராதனை மூலமாக இந்த பிள்ளைகளுடைய இருதயத்திலே கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பீராக, மகிழ்ச்சியை கொடுப்பீராக. தடைப்பட்டிருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி ஆராதனை முடிந்து கடந்து செல்லும் பொழுது தகப்பனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக என்னென்ன காரியங்களுக்காக உடைய சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ இந்த காரியங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் கடந்து போக நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற திருச்சபையின் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இன்னும் வராமல் பலவிதமான தடைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் உடைய சமூகத்திலே வருகிறோம். தேவ தகப்பனே, உடைய இருதயத்தில் நீர் பேசுவீராக. தடைகள் எல்லாம் மாற்றி போடுங்க. வரும் நாட்களில் உடைய பிள்ளைகள் யாவரும் தகப்பனுடைய சமூகத்திலே வந்து உம்மை பணிந்து கொள்ளவும் உடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த ஆராதனையில் நாங்கள் பாடுகிற பாடல்கள், கேட்க போகிற உயிருள்ள ஜீவனுள்ள உடைய வார்த்தைகள் உடைய வாழ்க்கையில் அது பிரயோஜனமாக உள்ளதாக இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை பலப்படுத்துங்க. இந்த ஆராதனை தொடக்கம் முடிவு வரை உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை தாங்கி வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எழும்பி நின்று ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டுடைய நாம மகிமைக்காகவும் கீதங்களும் கீர்த்தனைகளும் 22வது பாடலை பாடுவோம். நாம் பாடல் பாடும் பொழுது உற்சாகமாய் ஜெபசிந்தையோடு நாம் பாடுவோம். 22வது கீர்த்தனை. கண்களை ஏறெடுப்பேன்
மாமேரு நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். விண்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து விண்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து என்னில்லா ஒத்தாசை என்றனுக்கே வரும் கண்களை ஏறெடுப்பேன். காலை தள்ளாட ஓட்டார் உறங்காது காப்பவர் காலை தள்ளாட ஓட்டார். வேளையில் நின்று இஸ்ரவேலரை காத்தவர் வேலை நின்று இஸ்ரவேலரை காத்தவர். காலையும் மாலையும் கண்ணுறங்காரவர் கண்களை ஏறெடுப்பேன். பக்தர் நிழலவரே என்னை ஆதரித்திடும் பக்தர் நிழலவரே. எக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாதே எக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாதே. அக்கோலம் கொண்டோனை அக்காலம் புரியவே கண்களை ஏறெடுப்பேன். எல்லா தீமைகட்கும் என்னை விலக்கியே எல்லா தீமைகட்கும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவர் கண்களை ஏறெடுப்பேன். மாமேரு நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். ஜெபம் என கடவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் வழிகளை விட்டு வழி வளைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்தகவில் செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர் அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிற்பாய்க்கமுள்ள குற்றங்களாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, இப்படி பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இப்படி நாம பரிசுப்படுவதாக, இப்படி ராஜ்யம் வருவதாக, இப்படி சுத்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க போனாமல் தீமைகள் நிலை ரட்சித்துக் கொள்ளும். ராஜமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடையவைகளே. ஆமேன். ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே எங்களை ரட்சிக்க விரைவாய் வரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். 95ஆம் சங்கீதத்தை யாவரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தரை கம்பீரமாய் பாடே நம்முடைய இரட்சணை கண்மலையை சங்கீர்த்தனம் என்ன கடவோ வாருங்கள். தூயத்தினுடைய சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமா
இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே தேவண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் ஒரு வாக்கேற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோ வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் ஒரு மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்துக்கு முட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் சந்ததியை யோசித்து என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பார்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஏற்றேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவி மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 48ஆம் சங்கீதம். நாம் முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 48. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அதன் அரமனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். கீழ்காற்றினால் தர்சிஸின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய நியாய தீர்ப்புகள் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக. பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். உட்காருங்கள். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பகுதி
அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் முடிய. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்களெல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயவமாயிராமல் அநேக அவயவங்களாயிருக்கிறது. காலானது நான் கையாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயமல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ? காதானது நான் கண்ணாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயமல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ? சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவையெல்லாம் ஒரே அவயமானதாயிருந்தால் சரீரம் எங்கே? அவயங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயவங்களில் பலவீனமுள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கு அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணமில்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். நம்மில் லட்சணமுள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. சரீரத்திலே பிரிவினை உண்டாமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்றும் கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கணத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மதிக்கப்பட்டால் எல்லா அவயவங்களுக்கும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாயிருக்கிறீர்கள் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பகுதி வாசித்தாயிற்று. இரண்டாம் வேத பாடம் யோவான் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை. யோவான் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போய். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீசரா இருப்பீர்கள் என்பது வாசிக்கும்படியாக
கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாஸ்தாயிற்று. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தோடு கடந்து வந்திருக்கிறவர்கள் நீங்கள் ஆராதனை முடிந்து கடந்து செல்லும் பொழுது வேண்டியவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் அபரிதமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செய்திக்குன்பதாக சில அறிவிப்புகளை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக நம்முடைய சேகரத்தின் உபவாச கூடுகை வருகிற சனிக்கிழமை நமது ஆலயத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது. காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெறுகிற சேகர அளவிலான உபவாச கூடுகையிலே நீங்கள் யாரும் உற்சாகமாய் பங்கு பெறுங்கள். உங்களுடைய உறவுக்காரர்களை அழைத்து வாருங்கள், அருகில் இருப்பவர்களையும் அழைத்து வாருங்கள். இந்த உபவாச கூடுகையிலே ஆலயத்தில் அநேக வேலைகள் இருக்கும். ஆகவே சபையார் யாவரும் இணைந்து இந்த வேலைகளெல்லாம் நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நீங்களே உற்சாகம் உடையவர்களாய் நீங்களே எல்லா வேலைகளையும் நீங்கள் சிறப்பாக செய்ய உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நான் கடந்த வாரம் சொன்னது போல இந்த உபவாச கூடுகையிலே அநேக தேவைகளும் இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் ஏவினார் என்றால் நீங்கள் உற்சாகமான காணிக்கையை இந்த சேகர உபவாச கூடுகைக்காக நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெறுகிற இந்த உபவாச கூடுகைக்காக நீங்கள் கொடுத்து அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, வருகிற 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு முன்னிரவு ஜெபம் வீரவநல்லூர் ஆலயத்தில் வைத்து சாயங்காலம் 7 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெறுகிற இந்த முன்னிரவு ஜெபத்திலே நீங்கள் யாவரும் உற்சாகமாய் பங்கு பெற உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த முன்னிரவு ஜெபத்தில் நீங்கள் குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள். அநேக திருச்சபைகளிலிருந்து கிளை சபைகளிலிருந்து அநேகர் உற்சாகமாய் பங்கு பெறுகிறார்கள். நீங்களும் மாதத்தில் ஒரு நாள் நடைபெறுகிற இந்த முன்னிரவு ஜெபத்திலே பொருத்தனைகளோடு நீங்கள் குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுடைய பொருத்தனைகள் எல்லாம் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சேகரத்தில் நடைபெறுகிற இந்த முன்னிரவு ஜெபத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சேகர அளவிலான பெண்கள் கிறிஸ்மஸ் கீத ஆராதனை வீரவநல்லூர் ஆலயத்தில் வைத்து மதியம் 2 மணிக்கு நடைபெற இருக்கிறது. இந்த மாதத்தின் 30ஆம் தேதி கடைசி ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சேகரத்தில் உள்ள 7 சபைகளில் இருந்தும் ஒவ்வொரு சபைக்கும் பாடல் கொடுத்திருக்கிறார்கள். பாடல் போட்டி நடைபெற இருக்கிறது. இதில் நீங்கள் உற்சாகமாய் நம்முடைய சபையிலிருந்தும் பெண்கள் உற்சாகமாய் நீங்கள் இந்த பாடல் போட்டியிலே கலந்து கொள்ள வேண்டும். முதல் 3 இடங்களை பிடிக்கிற சிறப்பாக பாடுகிற சபையினருக்கு சிறப்பான பரிசுகள் கொடுத்து கௌரவிக்கப்படுகிறார்கள். இந்த கீத ஆராதனையிலே நீங்கள் உற்சாகமாக இப்பொழுதே உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். விசேஷமாக சீருடைகளை நீங்கள் அணிந்து பாட வேண்டும் என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். டிசம்பர் மாதம் ஆண்கள் ஐக்கிய சங்கத்திலிருந்து கிறிஸ்மஸ் கீத ஆராதனை நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது. அது ஆண்களுக்கு டிசம்பர் மாதம். பெண்களுக்கு வருகிற 30ஆம் தேதி இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வீரநல்லூர் ஆலயத்தில் வைத்து பெண்கள் கிறிஸ்மஸ் கீத ஆராதனை நடைபெற இருக்கிறது. மதியம் 2 மணி முதல் சாயங்காலம் 5 மணி 6 மணி வரை வரிகளுக்கு உணவு கொடுக்கப்படுகிறது. பாடல் போட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் பெண்கள் உற்சாகமாய் பங்கு பெறுங்கள். அனைத்து சபைகளிலிருந்தும் கலந்து கொள்ளுகிறார்கள். இப்பொழுதே நீங்கள் நல்ல ஒரு பாடலை தேர்வு செய்து எல்லாரும் இணைந்து அதை பாடி நீங்கள் என்ன செய்யணும்? இப்போவே உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். சீருடை அணிந்து வர வேண்டும். ஆகவே இதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, வருகிற வாரம் நடைபெறுகிற நம்முடைய சேகர உபவாச கூடுகைக்காக ஜெபித்து கொள்ளுங்க. அதற்காக நீங்கள் உற்சாகமாய் கொடுங்கள். அதற்காக உழைங்கள். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த உபவாச கூடுகைக்காக உற்சாகமான காணிக்கைகளை நீங்கள் கொடுக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும்
சிந்தனைக்காக இந்த திருமண்டலம் நமக்கு கொடுத்திருக்கதான தலைப்பு செடியும் கொடியும். யோவான் எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுவோம். 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த நாளிலும் கொடுத்திருக்கிறதான தலைப்பும் செடியும் கொடியும். செடி ஆண்டவராய திராட்சை செடிக்கு உதாரணமாக யாரை சொல்லுகிறார்? ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார். நான் திராட்சை செடி, நீங்கள் எல்லாம் திராட்சையின் கொடிகள். ஒரு கொடியானது செடியோடு இணைந்து இல்லாமல் தனியாக இருந்தால் அது பலனை கொடுக்குமா? அதே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாருமே திராட்சை கொடிகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் தனிமையாக இருந்தால் ஒரு பயனும் கிடையாது. உங்களை படைத்து வழிநடத்துகிற திராட்சை செடியாகிய என்மேல் நீங்கள் இணைந்திருந்தீர்கள் என்றால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். நீங்கள் செழித்து நீங்கள் ஆசிரியப்பட்டவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் தனிமையாக இருந்தால் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் இந்த வார்த்தையை. அப்போ ஒற்றுமையாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், அப்படி தானே? தனிமையாக இருக்கக்கூடாது. நீங்கள் கொடியோடு செடியோடு இணைந்திருக்கும் பொழுதுதான் கனிகளை கொடுப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். பாருங்க, மனிதன் இந்த சமூகத்தில் ஒரு மனிதன் ஒரு விலங்கு தான், அப்படி தானே? பிறரை சார்ந்து வாழுகிறவன் தான். அப்போ எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒற்றுமையாக இணைந்து இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். திருச்சபையில், குடும்பத்தில், சமுதாயத்தில் பிரிவினையே இருக்கக்கூடாது. எல்லாரும் இணைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் சொல்லுவதும் அதுதான். நீங்கள் என்னோடு இணைந்திருங்கள். நீங்கள் இணைந்திருந்தால் தான் கனிகளை கொடுக்க முடியும். அதே போல தான் நீங்கள் உங்களுடைய தேசத்தில், வீட்டில், உங்களுடைய திருச்சபையில் நீங்கள் இணைந்திருக்கும் பொழுது தான் கனிகளை உங்களால் கொடுக்க முடியும். வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைகள் இணைந்திருந்தால் தான் என்ன நடக்கும்? அங்கே நல்ல காரியம், வாழ்க்கையில் முன்னேற முடியும், அப்படி தானே? ஆளுக்கு ஒரு பக்கம் ஒரு இணைந்து இல்லாமல் பிரிந்திருந்தால் அங்கே எந்த ஒரு நல்ல காரியம், நல்லது ஆசீர்வாதம் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய படைப்பின் நோக்கமே ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார், அப்படி தானே? ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை அவர்களை இணைத்து வைத்தார். தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி ஆண்டவர் படைக்கும் பொழுதே துணையோடு படைத்து வைத்தார். அப்போ நாமளும் எப்படி இருக்க வேண்டும்? கொடிகளாகிய நாம் தனிமையாக இருந்தால் கனிகளை கொடுக்கவே முடியாது. ஆண்டவராகிய திராட்சை கொடியின் மீது நாம் இணைக்கப்பட்டவர்களாய் அதோடு இணைந்து இருக்கும் பொழுதுதான் நம்ம சமுதாயத்தில் நல்ல கனிகளை கொடுக்க முடியும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? செழிப்பாக இருக்கும். நம்மளாம் ஆசீர்வதிக்கப்படணும் தானே ஆசைப்படுதோம். ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய தேவை சந்திக்கப்படணும், நான் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி தான் ஆசைப்படுகிறோம், அப்படி தானே? அப்போ அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னோடு திராட்சை செடியாக என்னோடு இணைந்திருக்கும் போது தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். வேதத்திலே ஒரு சம்பவத்தை நான் பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர் என்றுமே பிரிவினைக்கு இடம் கொடுப்பதே கிடையாது, அப்படி தானே? தேசம் பிரிந்திருக்கணும், சமுதாயம் பிரிந்திருக்கணும், குடும்பம் பிரிந்திருக்கணும், திருச்சபை பிரிந்திருக்கணும்னு சொல்லி எங்குமே அவர் சொல்லவே இல்லை. இணைந்து ஒற்றுமை ஐக்கியப்படுங்கள் தான் சொல்லியிருக்கிறார். வேதத்தில் பாருங்கள், எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் 16-17 வசனத்தை நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 37 நான் வாசிக்கிறேன். 17, 16 வசனம், 17 வசனம். மனுபுத்திரனே, நீ ஒரு கோலை எடுத்து அதில் யூதாவுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடுத்தது என்று எழுதி, பின்பு வேறொரு கோலை எடுத்து அதிலே எப்ராஹிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் அடுத்த யோசேப்பின் கோல் என்று எழுதி, அவைகளை ஒரே கோலாகும்படி ஒன்றோடு ஒன்று இசைய செய்.
அவைகள் உன் கையில் ஒன்றாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, இதில் என்ன சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சாலமோன் ராஜா காலத்திற்கு பிறகு இஸ்ரவேல் தேசம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. ஒன்று யெரொபெயாம் என்கிறவர் ஆட்சி செய்து வந்தார். இன்னொன்று ரெகோபெயாம். ரெகோபெயாம் யாரு? சாலமோனுடைய மகன், அப்படித்தானே? அவர் ஒரு பகுதியை ஆட்சி செய்து வந்தார். அது ரொம்ப வருட கணக்காக இருந்தது. ரெண்டுமே ஒன்றாக சேரவில்லை. இஸ்ரேல் தேசம் யூதா தேசமாகவும் இஸ்ரேல் தேசம் தனித்தனியாக பிரிக்கப்பட்டது. யுத்தங்கள் நடந்து கொண்டே இருந்தது. அங்கே ஒரு ஒற்றுமை இல்லை. ஆண்டவர் தான் சொல்லுகிறார், எசேக்கியேலை கூப்பிட்டு சொல்லுகிறார், நீ போய் இந்த யூதாவையும் இஸ்ரவேலையும் ஒரு கோலில் எழுதி இரண்டையும் ஒன்றாக சேர்த்து வை, இரண்டும் இணைக்கப்படும் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் யாரையும் பிரிந்து இருப்பதற்கு அவர் விரும்பவே இல்லை. நம்முடைய ஆண்டவர் பிரிவினையை விரும்பாதவர். ஜனங்கள் ஐக்கியத்தோடு வாழணும், சமாதானத்தோடு வாழணும் சொல்லலாம் விரும்புகிறவர். பாருங்க, இந்த யெரொபெயாம் ரெகோபெயாம் இவருடைய வாழ்க்கையில் அவர்கள் பிரிந்திருக்கும் பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் அழைத்து, நீ போய் இரண்டு பேருக்கு ஒரு கோலை எடுத்து ஒரே பேரில் எழுதி ரெண்டையும் சேர்த்து வை, நான் அவைகளை என்ன செய்வேன்? ஒன்றாக இணைப்பேன். இந்த தேசம் ஒன்றாக இணைக்கப்படும், நன்மைகளை பெற்றுக்கொள்வார்கள் என்று இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் பிரிவினையை விரும்பாத ஒரு தகப்பன். அப்போ பாருங்க, அதனால் தொடர்ந்து வாஸ்தவம் என்றால், நல்ல நன்மைகளை அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். வசனம் சொல்லுகிறது, நானே திராட்சை செடி கொடி, நீங்கள் நானே திராட்சை செடி, நீங்கள் திராட்சை கொடிகள், நீங்கள் என்னோடு இணைத்திருக்கும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதை தான் சொல்லுகிறார். இந்த யெரொபெயாம் ரெகோபெயாம் இணைந்திருந்தார்கள், தேசம் இணைந்து இருந்ததென்றால் அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், என்னோடு ஐக்கியப்பட்டு இருப்பார்கள், நான் அவர்களை தேசத்தில் சேமத்தை கொடுப்பேன், ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். அப்போ அவர்கள் இணைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாத்துக்கும் தெரிந்தது தான், இந்த எல்லார் வீட்லேயுமே எந்த ஒரு பழம், ஒரு மாமரமோ ஒரு கொய்யா மரமோ வச்சா நம்ம எந்த செடி வாங்கி வைப்போம்? எந்த செடியை வாங்கி வைப்போம்? ஒட்டு செடி, அப்படி தானே? இந்த ஒட்டு செடி தானே வாங்கி வைப்போம். அதுதான் சீக்கிரமாக காய்க்கும், கனியும் நிறையா இருக்கும், சுவையாக இருக்கும், அப்படி தானே? அதுவும் ஒட்டு எப்படி இருக்கும்? சின்ன மரக்கன்ற பெரிய மரத்தோடு என்ன செய்வாங்க? ஜாயின் பண்ணி வைப்பாங்க. குறிப்பிட்ட நாள் தன்னாலே தழுத்த பிறகு நல்ல கனிகளை கொடுக்கும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், நம்முடைய இன்னும் நம்ம உயரப்படணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரோடு நாம் என்ன செய்யணும்? இணைக்கப்பட வேண்டும். அவர் திராட்சை செடியாக இருக்கிறார், நாமெல்லாம் கொடிகள். அந்த செடியோடு நாம் இணைந்திருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். மிகுந்த கனிகளை கொடுக்கிற வாழ்க்கை, மிகுந்த சந்தோஷமான வாழ்க்கை, மிகுந்த சமாதானமுடைய வாழ்க்கை, மிகுந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற வாழ்க்கை நம்மளால் வாழ முடியும். அதை தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். 133ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. அப்போ ஒருமித்து இணைந்து நாம் வாழும் பொழுது அங்கே என்ன செய்யுது? நன்மை கிடைக்கிறது, அங்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அப்படி தானே? ஒரு கை தட்டினா ஓசை வராது, ரெண்டு கை பல கை தட்டினா தான் ஓசை வரும். ஒரு மரம் வச்சா தென்னந்தோப்பாகாது, பல மரம் வச்சா தானே தோப்பாகும். அதே போல தான் பாருங்க, நாம் இணைந்து இருக்கும் பொழுது தான் அங்கு நன்மை கிடைக்கும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. நிச்சயமாக நாம் இணைந்து இருக்கும் பொழுது அங்கு எல்லா காரியமும் ஜெயமாய் மாறும், நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்போ நம்ம ஆண்டவரோடு இணைந்திருந்தோம் என்றால் என்ன நன்மை கிடைக்கும் என்று சொல்லி ஒரே ஒரு மனிதனை நாம் பார்க்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அது நோவா என்கிற ஒரு மனிதனை பற்றி போடப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான், அவன் தேவனோடு உறவாடி கொண்டிருந்தான், அவன் தேவனோடு ஐக்கியப்பட்டவனாய் எப்பொழுதும் அவரோடு இந்த செடியோடு இணைந்திருந்த கொடியைப் போல இணைந்து காணப்பட்டான். யாரு? நோவா. அப்போ ஆண்டவர் நோவாவுடைய வாழ்க்கையில் பெரிய நன்மையை கொடுக்கிறார். இந்த உலகம்
பாவம் செய்து அக்கிரமங்கள் செய்து உலகத்தில் பாவம் பெருகிட்டு ஜனங்கள் அக்கிரம சிந்தை கொண்டு அக்கிரமம் செய்து இந்த தேசம் முழுவதுமே பாழாக்கப்பட்டது. ஆண்டவருக்கு என்ன நினைக்கிறது? மனுஷனை உருவாக்குனதில் அவர் ரொம்ப மனஸ்தாபப்பட்டார். இந்த தேசத்தை அழிக்க போகிறேன்னு சொன்னார். ஆனால் எந்த குடும்பம் மட்டும் காக்கப்பட்டது? இந்த நோவாவின் குடும்பம் மட்டும் காக்கப்பட்டது. அதற்கு காரணம் என்ன? நோவா எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்திருந்தான். அதனால் அவன் கனிகளை கொடுக்க முடிந்தது. அக்கிரமங்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நோவா, அவன் கொடிதான பாவம் செய்கிற ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நோவா தான் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியில் அவன் உத்தமனாய் காணப்பட்டான். ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவனாய் காணப்பட்டான். ஆண்டவரோடு யாரெல்லாம் இணைந்திருக்கிறோமோ அவருடைய வாழ்க்கையில் பாவமே இருக்காது. அதனால தான் இந்த நோவாவை அவ்வளோ பாவியான ஜனங்கள் மத்தியில் ஒரே ஒரு மனிதனை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இந்த நோவா குடும்பத்தை மட்டும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? உயிரோடை காப்பாற்றினார். அப்போ ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்கும் பொழுது நாம் குடும்பம் என்ன செய்கிறது? காப்பாற்றப்படுகிறது. எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். பாருங்க, 40 நாள் மழை, பயங்கரமான மழை வந்தது. எல்லாரும் மரித்து போனார்கள். ஆனால் நோவா மட்டும் என்ன செய்யார்? நோவாவும் அவனுடைய குடும்பத்தின் பிள்ளைகளும் காக்கப்பட்டார்கள். அப்பேற்பட்ட நன்மை இருக்கிற ஒவ்வொருவருக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நோவாவை போல எப்பொழுதும் ஆண்டவரோடு நாம் இணைக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாய். பாருங்க, சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆண்டவரோடு நோவாய் இணைக்கப்பட்டவனாய் இருந்தான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம்னு சொல்லி சற்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த நோவாவை போல நாமளும் எப்படி இருக்கணும்? ஆண்டவரோடு எப்பொழுதும் கூடே இருக்க வேண்டும். அவரோடே நாம் இருக்கும் பொழுது, இணைக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம், நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது, அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. நோவாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நோவாவை தெரிந்து கொண்டதின் நோக்கம், நோவா ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆண்டவர் இணைக்கப்பட்டவனாய் எப்பொழுதும் அவரோடு இருக்கிறவனாய் காணப்பட்டான். அதனால தான் நோவாவை கொண்ட குடும்பமே காக்கப்பட்டது. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த நாளிலும் நோவாவை வாழ்க்கையை சிந்திக்கிற நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரோடு இணைந்து இருக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படும். நம்முடைய குடும்பம் அழிவிலிருந்து ஆண்டவர் நம் குடும்பத்தை பாதுகாப்பார். ரெண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரோடு நாம் இணைந்து இருக்கும் பொழுது நம்ம என்ன கேட்டாலும் அது கொடுக்கப்படுகிறது என்று யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவரோடு நாம் இணைந்திருந்தால் நாம் கேட்பது எல்லாமே என்ன செய்கிறது? கொடுக்கப்படுகிறது. அப்போ இவ்வளோ நாள் நம்ம யோசித்து பார்க்கலாம், ஏன் நமக்கு கிடைக்கலையே? அப்போ ஏதோ ஒரு குறை நம்மிடம் இருக்கிறது, ஏதோ ஒரு குறை நம்மிடம் இருக்கிறது. நாம் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். சொன்ன உடனே ஏதோ நம்மளை பற்றி சொல்ல யாரும் நினைக்கக்கூடாது. நமக்கு சில காரியங்கள் நடைபெறலைன்னா வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிற. ஆண்டவர் அவருடைய வாயில் வருகிற வந்த வார்த்தை அது. நீங்கள் என்னோடு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் கிடைக்கவில்லையேன்னு சொல்லி சில நேரங்களில் நினைக்கும் பொழுது ஏதோ ஒரு குறை, ஆண்டவர் சொன்னதுலேருந்து ஏதோ நம்ம பின்வாங்கி போயிட்டோம். அவரோடு நாம் இணைக்கப்பட்டவர்களாக இருந்தோம் என்றால் கேட்டதெல்லாம் கிடைக்கும் சொல்லி வசனம் சொல்லுகிறது. பாருங்க, அப்படி கேட்டதனை கிடைத்த ஒரே ஒரு ஆளை மட்டும் நம்ம பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் 22ஆம் வசனம் முதல் பார்க்கும் பொழுது யவீர் என்கிற ஒரு மனிதனை ஒரு ஆலய தலைவனை பற்றி போடப்பட்டிருக்கிறது. இந்த யவீர் யார் என்றால், யவீருடைய மகள் வியாதிப்பட்ட வேளையில் பாருங்க, அதில் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க்கு 5:22. அப்பொழுது
ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்தான். இந்த யவீரு யாரு? ஜெப ஆலயத்தின் தலைவன். அவருடைய மகள், என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள் என்று சொல்லுகிறான். இந்த யவீர் என்கிறவன் ஆண்டுடைய பாதத்தில் என்ன செஞ்சார்? வந்து விழுந்தார். ஆண்டுடைய சமூகத்தில் வந்தார். ஆண்டோடு இணைக்கப்பட்டு இருக்கும் பொழுது நம்ம என்ன கேட்டாலும் அது அவர்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யவீர் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து கேட்கிறார். ஜெப ஆலய தலைவன் ஏன் என்ன கேட்கிறார்? தன்னுடைய மகளின் சுகத்திற்காக வந்து கேட்கிறார். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது வர்றவள்ள கொஞ்சம் தாமதம். என்ன நடந்தது? அவருடைய மகள் மரித்து போனால் வந்து வேலைக்காரங்க வந்து சொல்கிறாங்க, போதகரை நீங்கள் என்ன செய்யாங்க, வருத்தப்படுத்தாதீங்க, உடைய மகள் மரித்து போனால் சொன்ன உடனே இது 35ஆம் வசனம், அவர் இப்படி பேசி கொண்டிருக்கிற ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள். பாருங்க, அவர் மரித்து போனார், ஆனாலும் நீங்கள் அவரோடு இணைந்திருக்கும் பொழுது என்ன கேட்டாலும் கொடுப்பேன் நான் சொல்லியிருக்கிறாரு. அதில் 41ஆம் வசனத்தை பாருங்க, பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். உடனே அந்த சிறு பிள்ளை என்ன செஞ்சது? மரித்த பிள்ளை உயிரோடு எழுந்தது. எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பாருங்க. ஆண்டோரோடு இணைந்து இருக்கும் பொழுது நம்ம கேட்பதெல்லாம் அவர் என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். இந்த யவீரு ஆண்டவரோடு இணைக்கப்பட்டவராக இருந்தான். நான் மரித்து போன தன்னுடைய மகளுக்கு சுகத்தையும் உயிரோடு அந்த மகளை பெற்று கொண்டான். இந்த நாளிலும் யவீரை சிந்திக்கிற நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமாக இருக்கலாம், எந்த ஒரு தடையாக இருக்கலாம், நம்ம ஆண்டவரோடு இணைந்திருக்கும் பொழுது நம்ம எதெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் என்ன செய்யும்? கொடுக்கப்படுகிறது. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னோடு இணைந்திருக்கும் பொழுது நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவராகிய செடியின் மீது நாம் என்ன செய்யணும்? அவரோடு இந்த கொடியை எப்படி இந்த திராட்சை செடியில் கொடி இணைந்திருந்தால் தான் கனிகளை கொடுக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவரோடு இணைந்திருக்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமையும். தடைகள் எல்லாம் நீங்கும். ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும்? இந்த நோவாவை போல ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவளாய் காணப்பட வேண்டும். ஆலயத்திற்கு வரும்பொழுது மட்டும் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டு வீட்டுக்கு போன பிறகு நம்ம உலகத்தின் ஆசைகளுக்கு நம்முடைய இருதயத்தை திருப்பக்கூடாது. எப்பொழுதும் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து அவரோடு நாம் இணைக்கப்படும் பொழுது நாம் வேண்டிக் கொள்வது எல்லாமே கொடுக்கப்படும். யவீருக்கு என்ன தேவைப்பட்டது? அவருடைய மகளின் சுகம் தேவைப்பட்டது, அதை பெற்றுக்கொண்டான். நமக்கு என்னென்ன தேவை என்று நமக்கும் தெரியும், நம்மை படைத்த நம்முடைய ஆண்டவருக்கும் தெரியும். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் நம்முடைய தேவைகள் இல்லை, அவரோடு நாம் இணைக்கப்படும் பொழுது எது தேவையோ எல்லாமே ஆண்டவர் நமக்கு நிறைவாய் கொடுப்பார். அப்போ ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்கும் பொழுது நாம் கேட்டுக்கொள்வது எல்லாமே கிடைக்கும். அப்படி கிடைத்தது தான் இந்த யவீருடைய மகளுக்கு சுகம். மரித்து போன மகளை ஆண்டவர் செஞ்சார்? உயிரோடு எழுப்பினார். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, கடைசியாக பார்த்து நாம் முடிப்போம். நாம் இப்படி ஆண்டவரோடு நாம் இணைக்கப்பட்டு இருக்கும் பொழுது மிகுந்த கனிகளை நாம் என்ன செய்வோம்? கொடுப்போம். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். நாம் அந்த சமுதாயத்தில் இணைந்து இருக்கும் பொழுது தான் என்ன செய்யும்? சமுதாயத்தில் நம்ம ஆண்டோடு இணைந்திருக்கும் போது சமுதாயத்தில் பல கனிகளை கொடுக்கலாய் காணப்பட வேண்டும். கனி கொடுக்கிற வாழ்க்கை என்றால் என்ன? பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாய், பிறரை எடுத்து பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் இருப்பது தான் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை நாம் வாழும் பொழுது நம்மை பற்றி யார்? பிதா மகிமைப்படுவார். பிதாவை மகிமைப்படுத்துவதும் நம்முடைய கரங்களில் தான் இருக்குது. பிதாவை மற்றவர்கள் தூசிப்பதும் நம்முடைய கரங்களில் தான் இருக்குது. அப்படி தானே? நம்ம இந்த சமுதாயத்தில் நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய பிதா மகிமைப்படுவார். எப்படி மகிமைப்படுவார்? அதோ போகிறான் பாருங்க கிறிஸ்தவர், அதோ போகிறவர் ஆண்டுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி
மற்றவர்கள் ஆண்டுடைய பிதாவினுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். அப்படி தானே? நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆவியின் கனிகள் தெரியும்: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இச்சை அடக்கம், எல்லாம் முன்னாடி இருக்கு. இந்த ஆவியின் கனிகளை நாம் கொடுக்கும் பொழுது நம்முடைய பிதா நம்மை பார்த்து நம்முடைய பிதாவினுடைய நாமம் மகிமைப்படும். இந்த நாளிலும் ஆணுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எப்படி இருக்கிறோம்? பிதாவுக்கு நம்ம மகிமையை சேர்க்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா என்று நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இப்படி கனி கொடுக்குற வாழ்க்கை வாழணும் அப்படின்னம்னா நாம் யாரோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்கணும்? ஆண்டவரோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் அவருடைய சமூகத்திலே நோவை போல சஞ்சரித்து அவரோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருப்போம்? மிகுந்த கனிகளை கொடுப்போம். மிகுந்த கனிகளை கொடுப்போம். அன்பு முதலாவது என்னது உலகத்தில்? அன்பு. அன்பு சகலத்தையும் தாங்கும். அப்படிதானே? எல்லா பாவத்தையும் மூடும் அன்பு. இப்பேற்பட்ட அன்பு, இந்த ஆவியின் கனிகளை முதலாவது கனி அன்பு. இந்த அன்பு நமக்குள்ளே இருக்கிறதா அப்படின்னு சொல்லி சற்று ஆராய்ந்து பார்க்கும். இந்த அன்பு என்கிற அந்த குணம் நம்முடைய இருதல் இருக்குன்னா நாம் யாரோடு இணைந்திருக்கணும்? ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். திராட்சை செடியாகி அவரோடு நாம் இணைந்திருக்கும் பொழுது தான் இந்த சமுதாயத்தில் நாம் என்ன செய்யலாம்? கனிகளை கொடுக்கிறவர்களாய் நல்ல பண்புகளை நற்பண்புகளை பெற்றுக்கொண்டு ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதை நாம் காண முடியும். திராட்சை செடி, திராட்சை கொடி ஆண்டவருக்கு மகிமையை, பிதாவுக்கு மகிமையை கொடுக்கிற வாழ்க்கை நம்முடைய கரங்களில் தான் இருக்குது. அதற்கு நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். திராட்சை கொடியாகிய அவரோடு நாம் எப்பொழுது செய்யணும்? இணைந்து இருக்க வேண்டும். இந்த ஆவியின் கனி அன்பு எல்லாத்துக்கும் தெரியும்னா எல்லாரும் நம்ம அன்பாக இருக்கோம். எல்லோரும் அன்பாக தானே இருக்கோம். சமுதாயத்தில் அன்பாக இருக்கும், வீட்டில் அன்பாக இருக்கும், திருச்சபையில் அன்பாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. நீடிய பொறுமை. பொறுமை வேற, நீடிய பொறுமை வேற. பொறுமைனா சகித்துக்கிடலாம். நீடிய பொறுமைனா என்ன செஞ்சாலும் சகித்து வாழ வேண்டாம். அதான் நீடிய பொறுமை. நம்ம சற்று யோசித்து பார்ப்போம். நம்ம வீட்டில் நாம் எப்படி இருக்கோம்? நம்ம வீட்டில் எப்படி இருக்கோம்? ஒரு சின்ன வார்த்தையை சொன்னோடனே நம்ம எப்படி இருக்கோம்? எப்படி வந்துடுது? முகம்லாம் அழகான முகமும் அலங்கோலம் ஆயிடுது. அப்படி தானே? அழகான முகமும் அலங்கோலம் ஆயிடுது. அந்த நீடிய பொறுமை நமக்கு வேணும்னா யார் நம்மோடு இருக்கணும்? ஆண்டவர் நம்மோடு இருக்கணும். நம்ம எப்பொழுதும் அவரோடு நம்ம இணைக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது இந்த கனி கொடுக்குற வாழ்க்கை நமக்கு இருக்கும். இந்த சமுதாயத்தில் மற்றவர்கள் பயன்பெறுகிறவர்களாக இருக்கும் பொழுது மற்றவங்க என்ன செய்வாங்க? அண்ணா போகிறாங்க பாருங்கள், அவங்க யார்? ஆண்டோடைய பிள்ளை. ஆண்டோடைய பிள்ளைன்னு சொல்லி நம்மை குறித்து சாட்சி சொல்லுவாங்க. அது பிதாவை மகிமைப்படுத்துதலாய் அமையும். அந்த பிதாவை மகிமைப்படுத்துகிற காரியம் நம்முடைய கரங்களில் இருக்குது. திராட்சை செடியாகி ஆண்டவரோடு நாம் இணைக்கப்படும் பொழுது எப்படி இருப்போம்? கிடைக்கிற நன்மை நோவாவை போல நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படும். ரெண்டாவதாக நாம் ஆண்டோடு இணைக்கப்படும் போது நம்ம என்ன கேட்டாலும் அது கொடுக்கப்படும். யவீருடைய வாழ்க்கையில் பார்த்தோம். தன்னுடைய மகளின் சுகத்திற்காக போய் கேட்டார். ஆண்டவர் யவீர் மரித்து போன அந்த சிறு பெண்ணை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். மூன்றாவது பார்க்கும் பொழுது ஆண்டவரோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறவர்களாக இருக்கும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்போம். அதனால் நம்முடைய பிதா மகிமைப்படுவார். நம்மை உருவாக்கி, நம்மை படைத்து, நம்மை பிரித்தெடுத்து, நம்மை வழிநடத்தி வருகிற ஆண்டவர் மகிமைப்படணும்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் அது தெரியணும். சும்மா நான் அன்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி குளூரில் நடுங்கிட்டு இருக்கும் பொழுது போரை எடுத்து மூடிக்கன்னு சொல்லிட்டு போனால் அதில் அன்பு இல்லை. அப்படி தானே? நம்மகிட்ட இருக்கிறத எடுத்து என்ன செய்யணும்? அதை கொடுத்து அவங்கள மூடணும். அதுதான் அன்பு. அப்பேற்பட்ட அந்த ஆவியின் கனிகள் நமக்கு வரணும்னா நம்ம ஆண்டவராகிய செடியோடு, திராட்சை செடியோடு இணைந்திருக்கும் பொழுது தான் அந்த அந்த கொடி எப்படி இருக்கும்? மிகுந்த சுவையான கனிகளை கொடுக்கும். இந்த சமுதாயத்தில் நம்ம நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக வாழ்க்கை வாழணும்னா நம்ம ஆண்டவரை என்ன செய்யணும்? எப்பொழுதும் இணைக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்.
நம்ம நினைக்கலாம், நான் ஆண்டோட இணைக்கப்பட போய் தானே ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி தானே? ஆண்டோட இணைக்கப்பட்டவர்கள் தான் நான் ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன். ஆலயத்துக்கு வருவது ஒரு பகுதியாக இருந்தாலும் நம்ம என்ன சொன்ன நோவை போல எப்பவும் ஆண்டோடு சஞ்சரிக்கலாய் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்வார்? நன்மையை கொடுப்பார், நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பார், நம்முடைய கேட்கதை எல்லாவற்றையும் என்ன செய்வார்? எல்லாவற்றையும் தருவார். நம்ம கேட்பதுக்கு வேறு எங்கேயும் போகாண்டாம், எந்த ஊழியக்காரரையும் தேடி போகாண்டாம். அப்படி தானே? எந்த ஊழியக்காரரையும் தேடி போகாண்டாம். இன்னும் வேணும்னு சொல்லி நிறைய இடத்துக்கு போகிறோம், அங்கெல்லாம் போகாண்டாம். நம்ம கேட்கறதெல்லாம் கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? ஆண்டவரோடு நாம் என்ன செய்யணும்? இணைக்கப்படணும். அதுக்கு வேறு ஒன்றுமே செய்யாண்டாம். வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும். ரெண்டே ரெண்டு காரியம்தான். நீங்கள் எந்த ஜெப கூட்டத்துக்கு போனாலும், எந்த கூடாரத்துக்கு போனாலும் கிடைக்காது. அவங்க நம்மளை என்ன உற்சாகப்படுத்துவாங்க. ஆனால் நமக்கு எல்லாம் கேட்பதெல்லாம் கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அவனுடையோடு இணைக்கப்படலாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அப்பேற்பட்ட எல்லா நன்மைகளையும் தருகிற ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருப்போம், நம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வோம், சமுதாயத்தில் கனிகளை கொடுக்கிற வாழ்க்கை வாழ்வோம். அதன் மூலமாக நம்முடைய பிதாவுடைய நாமம் மகிமைப்படும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல குணங்களோடு, அப்பேற்பட்ட நல்ல கிருபையின் வரங்களோடு நாம் சாட்சியோடு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நாம் ஜெபித்து கொள்ளுவோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க வண்ணமாக யாவரும் எழும்பி நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 438வது பாடலை பாடுவோம். நாம் பாடல் பாடும் பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்வோம். 438வது பாடல், நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ மலன் கிறிஸ்து நாதர்க்கு சொந்தம், நீ உனக்கு சொந்தமல்லவே. சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே, ரத்தம் ரத்தம் திருவிழாவில் வடியோது பாரே, வலிய பரிசத்தால் கொண்டாரேவா நமகிமை உனக்கு வாரே, நீ உனக்கு சொந்தம் மல்லவே. இந்த நன்றியை மறந்து போனாயோ, இயேசுவை விட்டு எங்கே யாகிலோ மறைந்து திரிவாயோ, சந்ததமுனத்திதயம் காயமும் சாமி கிறிஸ்துனுடைய தல்லவோ, நீயுனக்கு சொந்தமல்லவே. பழைய பாவத்தாசை வருகுதோ, பசாசின் மேலே பற்ற முனக்கு திரும்ப வருகுதோ,
அழியும் நிமிஷத்தாசை காட்டியே அக்கினி கடல் தள்ளுவானே நீயோனக்கு சொந்தமல்லவே. பிழைக்கினும் அவர்க்கே பிழைப்பாயே. ஓலகை விட்டு பிழையினும் அவர்க்கே மறிப்பாயே. உழைத்து மறித்தும் உயிர்த்த நாதரின் உயர் பதவியில் என்றும் நிலைப்பாய் நீ யோனக்கு சொந்தமல்லவே. மீட்கப்பட்ட பாவினி யோனக்கு சொந்தமல்லவே. ஜெபம் பண்ண கடவோம். ஆண்டுடைய வார்த்தையை கேட்ட நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலும் செடி நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் எண்ணில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று ஆண்டவர் நம்மோடு பேசினார். நாம் அவரோடு இணைந்திருக்கும் பொழுது கிடைக்கிற நன்மைகள் என்ன என்று வேதத்திலே சில வசனங்களை நாம் எடுத்து பார்த்தோம். ஆண்டவரோடு இணைந்திருக்கும் பொழுது குடும்பங்கள் காக்கப்படுகிறது என்று நோவாவின் வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோம். அதே போல் ஆண்டவரோடு இணைந்திருக்கும் பொழுது நாம் கேட்கிறவைகள் எல்லாம் கிடைக்கும் என்று நாம் வேதத்திலே பார்த்தோம். யவீர் என்கிற ஒரு ஆலய தலைவனுடைய மகளின் சுகத்திற்காக வரும் பொழுது ஆண்டவர் மரித்த அந்த மகளை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். அதே போல் நாம் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம். அதன் மூலம் பிதா மகிமைப்படுவார் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த நாளிலே கேட்கப்பட்ட எல்லா வார்த்தைகளின்படி நம் ஆண்டவரோடு இணைக்கப்படுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நோவாவை போல நம்முடைய வாழ்க்கையும் எப்பொழுதும் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவர்களாக இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யணும். நோவாவின் நாட்களிலே ஜனங்கள் பாவத்திற்குள்ளாக அடிமையாக்கப்பட்டு தேசம் பாழாக்கப்பட்டு பாவங்களால் நிரம்பி இருந்தது. அந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நோவாவையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார். நோவாவுடைய வாழ்க்கையிலே அவன் கடைபிடித்த காரியம் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டவனாய் எப்பொழுதும் ஆண்டோடு சஞ்சரித்தவனாய் காணப்பட்டான். கர்த்தர் நோவாவின் குடும்பத்தை பாதுகாத்தார், அழிவிலிருந்து பாதுகாத்தார். அந்த ஆண்டவரை இந்த நாளிலே நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? இந்த நோவை போல நாங்களும் உடைய சமூகத்தில் உம்மோடு இணைக்கப்பட்டவர்களாக எப்பொழுதும் காணப்படும் சொல்லி நாம் ஜெபிப்போம். நாம் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டு இருக்கும் பொழுது கிடைக்கிற நன்மைகளை நாம் கண்டு கொண்டோம். கேட்கிற எல்லாம் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் என்ன தடைகள் இருக்கிறதோ, என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, இவைகளெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம ஆண்டவரோடு இணைக்கப்பட்டவர்களாய், அவரோடு எப்பொழுதும் இணைக்கப்பட்டவர்களாய் காணப்படணும். இந்த திராட்சை செடியோடு கொடி இணைந்திருந்தால் தான் கனி கொடுக்கும். இந்த திராட்சை செடியாகிய ஆண்டவரோடு கொடிகளாகிய நாம் இணைந்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை நன்மையை பெற்றுக்கொண்ட வாழ்க்கையாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை இன்னும் வேண்டிய எல்லா தேவைகளையும் பெற்றுக்கொண்ட வாழ்க்கையாக இருக்கும். இந்த வாழ்க்கை வேணும்னா இப்போ ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? நோவாவை போல எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் உம்மோடு இணைக்கப்படும் சொல்லி ஜெபித்து கொள்ளுவோம். வருகிற சனிக்கிழமை சேகர அளவில் நடைபெறுகிற உபவாச கூடுகைக்காக நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெறுகிற இந்த உபவாச கூடுகைக்காக நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த உபவாச கூடுகை இந்த பகுதியிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கூடுகையாக, யாரெல்லாம் விசுவாசத்தோடு கடந்து வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த கூடுகை மூலமாக ஆண்டவர் நன்மைகளை கொடுக்கணும்னு சொல்லி நாம் ஜெபித்து கொள்ளுவோம். இந்த உபவாச கூடுகைக்காக அநேகர் ஓடி ஓடி உழைக்கிறாங்க, அநேகர் கொடுக்குறாங்க. கொடுக்கிற பிள்ளையுடைய கரங்களை கர்த்தர் இன்னும் திடப்படுத்தணும்.
அவர்கள் மூலமாக இன்னும் ஆண்டுடைய நாம மகிமைப்படணும்னு சொல்லி நாம் ஜெபிப்போம். என்னை கொடுப்பதற்கு இல்லை, நான் ஆண்டவருக்காக என்னுடைய சரீர பலத்தை ஆண்டவர் கொடுத்த பலத்தின் மூலமாக ஆண்டவருக்காக நான் உழைக்கணும்னு சொல்லி சிந்திக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நல்ல பலத்தை கொடுக்கணும்னு நான் ஜெபித்து கொள்ளுவோம். இப்பொழுது நடைபெற போகிற இந்த உபவாச கூடுகை ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுக்கணும். பெரிய விடுதலையே இந்த ஆலயத்திலிருந்து யாரெல்லாம் வந்து கேட்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுக்கணும்னு சொல்லி நாம் ஜெபித்து கொள்ளுவோம். எப்பொழுதும் நாமளும் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டவர்களாய் காணப்படணும். அதுக்கு எந்த தடையும் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? தொடர்ந்து ஜெபம் செய்வோம். இல்லை, நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான இந்த நாளிலும் உடைய பாதபடியில் எங்களை கூட்டி சேர்த்தீரையா. எத்தனையோ பேர் இருக்கிற இடங்களிலும் ஒரு சிலராய் எங்கள் மீது நீர் வைத்த அன்புக்காக, எங்கள் மீது நீர் அன்பு வைத்து எங்களை அழைத்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த கிருபையின் ஆசீர்வாதங்களை எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள முடியாத மாதிரி சென்றிருந்தாலும் உடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுத்தீரே, எங்களை அழைத்து வந்த ஆலயத்தின் நன்மைகளை கொடுத்தீரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களோடு பேசினீங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் எல்லாம் கொடிகள், இங்கே என்னோடு இணைந்திருக்கும் பொழுது நீங்கள் கேட்கிற எல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லிக்கோங்க ஏசப்பா. இந்த நாளில் கேட்ட வார்த்தையின்படி அப்பா, நம்முடைய பிள்ளைகள் உங்களோடு இணைப்பதற்கு கர்த்தர் நீ உதவி செய்யுங்க. அதற்கு தடைகள் இருக்கிற எல்லா தடைகளையும் நீ மாற்றி போடுவீராக. இந்த நோவாவை பாருங்க, நோவாவுடைய வாழ்க்கையில் தகப்பனே அவன் எப்பொழுதும் சஞ்சரிக்கனாய் காணப்பட்ட அவனுடைய குடும்பம் காக்கப்பட்டதப்பா. அழிவிலிருந்து அந்த குடும்பத்தை பாதுகாத்து கொண்டீர். இந்த நாளிலும் அப்பா இப்பொழுதும் நோவை போல நானும் ஆண்டவரோடு இணைக்கப்படணும்னு சொல்லி உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. நோவின் குடும்பத்தை பாதுகாத்து உடைய சந்ததி பெருகச் செய்திரு தகப்பனே. அதே போல் இந்த நாளிலும் தங்களை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தகப்பன் நன்மையை கொடுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. குடும்பத்தை தகப்பனே நீங்கள் பலுகி பெருகுகள் என்று சொன்னீரே, அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் நிறைவாய் கொடுப்பீராக. அதே போல் நீங்கள் என்னோடு இணைக்கப்படும் பொழுது எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் கொடுப்பேன் என்று சொன்னீங்க. யவீர் என்கிற ஆலயத்தனுடைய மகன் மரித்து போனால் அவன் உம்மோடு இணைக்கப்பட்டவனாய் காணப்பட்டதுனால தகப்பனே அவன் கேட்டான் ஏசப்பா. அவன் கேட்ட உடனே அந்த மகளுக்கு உயிரை கொடுத்து உயிரோடு அந்த மகளை எழுப்பி இந்த குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை மகிழ்ச்சியை கொடுத்தீங்க ஏசப்பா. அதே போல் இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் என்ன என்ன கேட்கிறார்களோ இந்த கேட்க எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாய் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மோடு நாங்கள் இணைக்கப்படும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்போம். அதன் மூலம் பிதாவுடைய நாமம் மகிமைப்படும் என்று நாங்கள் கண்டுகொண்டோம் தகப்பனே. இந்த சமுதாயத்தில் நாங்கள் கனிகளை கொடுக்கிற வாழ்க்கை, எங்களுக்கு குடும்பத்திலையும் நாங்கள் கனிகளை கொடுக்கிற வாழ்க்கை, என்னுடைய திருச்சபையில் நான் கனிகளை கொடுக்கிற வாழ்க்கை வாழணும்னு சொல்லி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. அப்படியே சிரசின் மீது உடைய கரம் வைக்கப்படும் முடியா ஜெபிக்கிறோம் ஐயா. யாரெல்லாம் நான் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழணும்னு சொல்லி நினைக்கிறார்களோ அவருடைய தலையின் மீது உடைய கரத்தை வைத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்கள் மூலமாக உடைய நாம மகிமைப்படட்டும் ஏசப்பா. கேட்ட வார்த்தையின்படி திராட்சை செடி ஆகிய உம்மோடு உடைய பிள்ளைகள் இணைக்கப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. அதற்கு இடையூறு வராதபடி காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிங்க, நன்மைகளை கொடுங்க. இப்பொழுதும் விசுவாசத்தோடு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க. என்னென்ன தேவையோடு உடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறீர். இப்பொழுதும் என்னென்ன விண்ணப்பத்தை உடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறார்களோ இந்த விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பீராக. ஆராதனை முடிந்து சொல்லும் பொழுது உடைய பிள்ளைகள் எல்லா தேவைகளையும் பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து போவதற்கு நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய ஆலயத்தில் வைத்து நடைபெற போகிற உபவாச கொடுகைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த உபவாச கொடுகை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கிளை சபையிலிருந்து வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. என்னென்ன தேவையோடு தகப்பனே அந்த கூடுகையில் கலந்து கொள்கிறார்களோ அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தரை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த உபவாச கூடுகை மூலமாக தகப்பனே இந்த பகுதியில் தகப்பனே ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. இந்த உபவாச கூடுகைக்காக கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உற்சாகமாய் கொடுக்கிற தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி
உடைய பிள்ளைகள் உற்சாகமாய் கொடுப்பதை நீர் அறிந்திருக்கிறீங்க ஏசப்பா. உடைய ஊழியத்திற்காக உடைய பிள்ளைகள் மனம் முவந்து கொடுக்கிற எல்லா காணிக்கையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளுக்கு பல மடங்காய் திருப்பி கொடுத்து பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க. இந்த உபவாச கொடுக்கைக்காக அநேகர் உழைப்பதை நீர் அறிந்திருக்கிறீர். பிள்ளைகளுக்கு உழைப்பதற்குரிய பலத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல தீர்க்க ஆயுளை கொடுப்பீராக. இந்த உபவாச கொடுகையானது தகப்பனே ஒரு நல்ல எழுப்புதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. திருச்சபையில் நல்ல எழுப்புதலை கொடுங்க. திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தர் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருடைய இருதயத்தில் ஒரு எழுப்புதலை கொடுங்க. திருச்சபையை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த உபவாச கூடுகை அநேருக்கு நன்மைகளை கொடுக்கட்டும், அநேருடைய வாழ்க்கையில விடுதலையை கொடுக்கட்டும். தடைகளோடு இருந்து வருகிறவர்கள் தடைகள் எல்லாம் நீக்கப்பட்ட பிள்ளைகளாய் சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து போய் கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளில் வந்திருக்கிற திருச்சபை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நன்மைகளை கொடுங்க. உடைய பிள்ளைகள் செய்கிற பணிகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றிலும் உடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும் ஐயா. நன்மைகளை கொடுங்க. வயது சென்ற முதுகுகளை ஆசீர்வதிங்க. வயதான நாட்கள் அவர்களுக்கு நல்ல பலத்தை கொடுங்க. இருதயத்திலே சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பச்சிளம் குழந்தைகளை உடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த மழைக்காலங்களில் எந்த வியாதியும் உடைய பிள்ளைகளை அணுகாதபடி உடைய தயவுள்ள கரம் உடைய பிள்ளைகளை காத்து கொள்ளட்டும் ஏசப்பா. உடைய பிள்ளைகளுக்கு சரீரத்தில் ஆரோக்கியத்தை கொடுங்க, நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. சிறு வயது முதல் உண்மை அறிகிற அறிவிலே உடைய பிள்ளைகள் வளர்ந்து போயிருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல் இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, நன்மைகளை கொடுங்க. தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. சரீரத்தில் வியாதியோடு இருந்து சுகத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உடைய கரத்தினாலே தொட்டு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பீராக. வரும் நாட்களில் உடைய பிள்ளைகள் சுகத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளை உடைய சமூகத்தில் வந்து நன்றி சொல்ல நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அநேக ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர். எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் ஒரு சில பகுதிகளை உடைய சமூகத்திலே காணிக்கையாக படுத்திருக்கிறோம் ஏசப்பா. இந்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன நோக்கத்தோடு, தேவைகளோடு, விண்ணப்பத்தோடு உடைய சமூகத்திலே காணிக்கை படைத்தார்களோ அவருடைய நோக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்கி நன்மையினால் நிரப்பி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மை தேடி வந்திருக்கும் நம்முடைய பிள்ளைகள் எவருமே வெறுமையாக திரும்பி போகாதபடி இந்த வாரத்துக்குரிய நன்மைகளையும் அழிவில்லாத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களை முற்றிலும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனுடைய கிருபை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். மீதியான வேலை முழுது நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டு வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. தேவ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்போ வார்த்தை என்னோம் அப்பத்தாலே போசித்து வாழ பெய்யும் எப்போதுமை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகம் தீர்க்களித்து உம்மை வாழ்த்தே தொழுவோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.